ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தி சேனல். இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோடய டேவை நான் ஆரோமேட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ஏர் டிஃப்யூசர்லேருந்து வர்ற ஸ்மெல் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். ஒரு நாள் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது நல்ல ஃபீலோடு ஸ்டார்ட் ஆனால் அந்த நாளே வந்து ஹாப்பியாக இருக்கும், ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில் எழுந்ததுமே நான் கிச்சனுக்கு போயிட்டு ஜன்னல் ஓப்பன் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி குடிச்சிட்டு 5 நிமிஷம் விட்டதுக்கப்புறமா நான் வந்து டீ ரெடி பண்ணுறேன். காலையில் எழுந்து டீ குடித்தாதான் அன்றைக்கி வேலை வந்து சுறுசுறுப்பாக போகிற மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ அதனால ஒரு டம்ளர் டீ எடுத்துக்கிறேன். இந்த டீ ரெடியாகிற கேப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சுக்கிறேன். சப்பாத்திக்கு மாவு ரொம்ப கெட்டியாக பிசையாமல் கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிங்க அப்படின்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா இன்னுமே வந்து சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி உப்பு எண்ணெய் ரெண்டும் சேர்த்து நல்லா சப்பாத்திக்கு மாவு தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவி க்ளோஸ் பண்ணி வச்சிட்றேன். மாவு கொஞ்சம் ஊறும்போது சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நான் சப்பாத்தி மாவு ரெடி பண்ண கேப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு டீ ரெடி ஆகிடுச்சு. இந்த டீயை நான் வந்து எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வந்து டிவி பார்த்துக்கிட்டு நான் டீ குடிப்பேன். ஏன்னா வந்து மார்னிங் எழுந்ததுமே எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நமக்கான ஒரு டைம் வந்து அந்த ஒரு 5 நிமிஷம் கேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி நாள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக போகிற மாதிரி இருக்குது எனக்கு. அதுக்கப்புறம் டீ குடித்ததுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் டிவி பார்த்துக்கிட்டே அன்றைக்கி சமையலுக்கு தேவையான காய்களை நான் கட் பண்ணி எடுத்துக்குவேன். இன்றைக்கி வந்து பன்னீர் பட்டர் மசாலா பண்ணலான் இருக்கேன். அதுக்கான காய்கறிகளையெல்லாம் நான் வந்து தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் வந்து டிவி பார்த்துக்கிட்டே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி காய்கறிங்க உட்காந்து கட் பண்ணும்போது எனக்கு வேலை ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரீயாக இருக்க டைமிங்ஸ்லாம் நான் இந்த மாதிரி உட்காந்து தான் காய் கட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பன்னீருக்கு மசாலா ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளி 2 வந்து வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 பல் பூண்டு 2 துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சோம்பு ஒரு 5-6 முந்திரி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வணக்கிக்கிறேன். முந்திரி சேர்க்கும்போது உங்களுக்கு அந்த மசாலா வந்து திக்னஸ் கொடுக்கும். 2வது ஸ்வீட்டும் வந்து அந்த முந்திரியிலேருந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் முந்திரி ஆட் பண்ணுங்கள். முந்திரி இல்லை அப்படின்னா 2 பல் வந்து தேங்காய் ஆட் பண்ணுங்கள். அந்த திக்னஸும் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்வீட்டும் கிடைக்கும். இந்த மசாலா வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா வலுவலுன்னு அரைக்கும் போது நமக்கு மசாலா கெட்டி கொடுக்கும். 2வது அந்த அளவுக்கு நல்லா மசாலா அரைக்கும் போது நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு அதே கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு நான் வந்து பட்ரு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எண்ணெய் ஆட் பண்ணி நான் ஒரு சின்ன வெங்காயம் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்ன குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா வணக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா 2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நான் எண்ணெயிலேயே நல்லா வணக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். பச்சை ஸ்மெல்லாம் போய் அது வரைக்கும் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு கொதிக்குது. இந்த டைமில் நம்ம பன்னீர் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்க விடலாம். ரொம்ப கொதிக்க விட்டீங்க அப்படின்னா பன்னீர் ரொம்ப ஹார்டாயிடும். எண்ணெயிலலாம் பன்னீர் ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னாலும் பன்னீர் ஹார்டாயிடும். நீங்கள் வந்து பன்னீர் இந்த மாதிரி நல்லா இது பண்ணதுக்கப்புறமா பன்னீர் சேர்த்திங்க அப்படின்னா
பன்னீர் சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2-3 பன்னீரை வந்து நான் மசிச்சு உள்ளே சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து அப்போ தான் நமக்கு கிரேவி டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக நம்ம வந்து சப்பாத்தியில் அங்கங்கே சின்ன சின்ன பீஸாக பன்னீர் வந்து தொட்டு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஸ்வீட்னஸ்க்காக. இது வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு நான் கஸ்தூரி மேத்தியை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம் சைடில். சப்பாத்திக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஃபன் பாக்ஸுக்கு நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா சப்பாத்திக்கு மேலேயும் வந்து முன்னாடியும் பின்னாடியும் நல்லா ஒரு பக்கம் கூட விடாமல் எண்ணெய் தேய்ச்சி விட்டுருங்க. இன்னும் ரொம்ப சாஃப்டாக வேணும் உங்களுக்கு வந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா நெய் வந்து மேலே தடவி விட்டீங்க அப்படின்னா சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். மதியம் நீங்கள் குழந்தைங்க சாப்பிட்ற வரைக்கும் நல்லா பரட்டி போட்டு நான் எடுத்துக்கிறேன். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு தோசையும் கொஞ்சம் மசாலாவும் அதே மசாலா தான் ரெடி பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நேந்திரம் பழம் சிப்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வேஃபி இருந்துச்சு, அதை ஒரு பீஸ் வச்சேன் ஸ்நாக்ஸ்க்கு இன்னைக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா லஞ்சுக்கு 2 சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக பன்னீர் பட்டர் மசாலா வந்து நான் பேக் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லஞ்ச் பேக்கில் எல்லாம் எடுத்து வச்சிடலாம் ஸ்நாக்ஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ண லஞ்ச், அதுக்கப்புறம் டவல் எல்லாமே நான் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து கழுவ வேண்டிய பாத்திரங்கள் எல்லாம் எடுத்து சிங்க்குள்ளே போட்டுட்டேன். ஏன்னா வந்து நீங்கள் கையோடு எடுத்து கழுவ வேண்டிய பாத்திரங்கள் எல்லாம் சிங்க்கில் போட்டிங்கன்னா கிச்சன் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். அப்போவே நீங்கள் வந்து எடுத்த திங்ஸை எல்லாம் எடுத்து அதோட இடத்துல வச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் கிச்சனுக்குள்ளே வரும்போது கிச்சன் நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கழுவுன பாத்திரங்கள் எல்லாம் எடுத்து அதோட இடத்துல வச்சிடுறேன். ஏன்னா வந்து நம்ம கழுவுறதை விட கஷ்டமான விஷயம் கழுவுன பாத்திரங்களை எடுத்து வைக்கிறது. அதையும் நீங்கள் வந்து கையோடு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பாத்திரம் கழுவும் போது பாத்திரம் கழுவுறது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. சிங்க்குள்ள ஒரு 2 பாத்திரம் கிடந்தது, அதையும் கையோட கழுவி வச்சிடுறேன். ஏன்னா நீங்கள் வந்து கையோட எல்லா வேலைகளையும் முடிக்கும் போது அந்த வேலை பெரிய விஷயமா தெரியாது. அப்படியே போட்டுட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏதாவது செய்யணும்னு கிச்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மலை மாதிரி தெரியும். அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைங்களை அப்போவே கையோட முடிச்சு வச்சிருங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிச்சன் வந்து நான் தொடச்சி விட்டுற போகிறேன். கவுண்டர் டாப் மட்டும் லைட்டாக வந்து ஒரு கிளாத் வச்சு தொடச்சி விட்டுறேன். தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து கிச்சனில் எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். நான் வந்து கையோட ஸ்டவ்வுமே வந்து கோலின் போட்டு ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி எடுத்துருவேன். ஏன்னா வந்து ஸ்டவ் க்ளீனாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கிச்சனுக்குள்ளே வரும்போது ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். அதனால எப்போவுமே நம்ம வந்து கிச்சனுக்குள்ளே வரும்போது க்ளீனாகவே இருந்ததுன்னா நம்ம குக் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும், வேலை செய்கிறதும் நமக்கு ஈஸியாக. தொடச்ச தவளையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிச்சனுக்குள்ளே கை துடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டவல் வச்சுருக்கேன். அப்போ வந்து நம்ம ட்ரெஸ்ஸை வந்து அழுக்காக்க மாட்டோம். நெக்ஸ்ட்டு நான் வந்து நிறைய திங்ஸ் வந்து நம்ம காலையில் ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்பும்போது எடுத்து அங்கங்கே போட்டிருப்போம். அதையும் நான் வந்து கையோடு எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ வந்து நம்ம வீடு எப்போவுமே க்ளீனாக ஆர்கனைஸாக இருக்க மாதிரி இருக்கும். இல்லாட்டி நமக்கு வந்து வீடு எப்போவுமே கொஞ்சம் ஏதோ மெஸ்ஸியாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகும். நீங்கள் வந்து எந்த திங்ஸ் எடுத்தாலும் கையோடு எடுத்து அதோ இடத்துல வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு வேலையாகவே தெரியாது. அது ஒரு பழக்கமாகவே உங்களுக்கு மாறிடும். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட திங்ஸை அதோட இடத்துல வச்சதுக்கப்புறமா நான் வந்து வீட்டை பெருக்கிக்கிறேன். ஃபைனலி வீடு பெருக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க்கு முடிஞ்சிடும்.
இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சு. நான் என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து 2 தோசை, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வச்சுருக்க பன்னீர் பட்டர் மசாலாவே நான் அந்த கிரேவி மட்டும் எடுத்துக்கிட்டேன். நம்மளோட vlog வந்து இங்கேயோட முடியுது. உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வந்து உங்களை ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, டேக் கேர், பாய்.